ஹாய் எல்லாருக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பாத்வே டு டிஎன்பிசி வித் கௌசி. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா, என்னால் ஒரு ஷெட்யூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகவே முடியல. சரி ஓகே நம்ம டெஸ்ட் பேட்சஸ் எதாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி, அருட்பெருஞ்சோதி டெஸ்ட் பேட்ச் வந்து டேஃப்ல போட்டுட்டேன். எனக்கு இந்த ஷெட்யூல் வந்து கரெக்ட்டா இருக்கும், செட் ஆகும்னு தோணுச்சு. ஏன்னா, வீக்லி ஒன்ஸ் தான் டெஸ்ட்டு. சண்டே மட்டும் தான் டெஸ்ட்டு. ஸோ, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற எனக்கு, ஒரு குழந்தையோட அம்மாவா இருக்கிற எனக்கு, ஒரு வாரம் ஃபுல்லா படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு போய் எழுதி பார்க்கறது வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ, அதனால நானு அருட்பெருஞ்சோதி டெஸ்ட் பேட்ச் வந்து டேஃப்ல வந்து நான் போட்டுட்டேன். ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படின்றதுனால எனக்கு 2500, நியூ ஸ்டூடெண்ட்டா இருந்தாங்கன்னா 3000 அப்படின்னு சொன்னாங்க. போட்டுட்டேன். போட்டோனே ஜெராக்ஸ் பிரிண்ட்டும் அவங்களே கையில குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டுமே நான் போய் எழுதிட்டு வந்துட்டேன். 11ஆந்தேதி சண்டே போயிட்டு எழுதிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி ஐஎன்எம் டெஸ்ட், ஸ்பெஷல் டெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு என்னால முடியல. நான் அப்ப டெஸ்ட் பேட்ச் போடல. 2 நாள் முன்னாடி டெஸ்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி தான் நான் டெஸ்ட் பேட்ச்சே போய் போட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து படிச்சு அ ஆக்சுவலா என்னால நல்லா ஸ்கோர் பண்ண முடியல. இருந்தாலும் நெக்ஸ்ட் டெஸ்ட் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2026க்கு நான் இந்த ஷெட்யூல் தான் வந்து பக்காவா பிளான் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல வச்சிருக்கேன். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் வந்து நமக்கு டெலகிராம்ல குடுக்குறாங்க. வேர் டு ஸ்டடி இதெல்லாம் வந்து குடுக்குறாங்க. அதே மாரி வாட்ஸ்அப்லயும் வந்து நமக்கு எப்ப டெஸ்ட் டைம் என்ன அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வாட்ஸ்அப்லயும் குடுத்துருவாங்க. ஆ நீங்க பிகினரா இருக்கீங்க. இப்ப தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நான் டெஸ்ட் பேட்ச் போடலாமா? அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 40-50% சிலபஸ ஓரளவுக்கு நீங்க படிச்சுட்டு, அப்புறமா டெஸ்ட் பேட்ச் போடுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, சுத்தமா படிக்காமல எதுவுமே தெரியாம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும்.